இன்னை ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம்னா அது நமக்கு இந்த ஸ்கூல்ல கிடைச்ச ஒரு டிசிப்ளின். எப்பவுமே நான் எங்க ஸ்கூல்ல இப்ப சொல்றேன், எங்க பிரதர் எப்படி வருவாங்க ஸ்டடி டைம்ல 9 o'clock 9 to 9:30 ஸ்டடி இருக்கும்போது கையில ஒரு பரம்பை வச்சுட்டு அப்படியே சுத்தி வருவாங்க. பிரதரை கண்டதுமே எல்லாம் அப்படி பின் ட்ராப் சைலன்ஸா இருக்கும். அதே மாதிரி ஒரு டிசிப்ளின் இப்ப ஸ்கூல்ல நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியாது. பிள்ளைங்களுக்கு யாருக்குமே டீச்சர்ஸ் கண்டா பயம் கிடையாது, பிரின்சிபலை கண்டா பயம் கிடையாது. அப்படி ஒரு தலைமை வந்துருச்சு. ஆனா நம்ம அந்த டைம்ல அப்படி இருந்தோம்னா அது அந்த பெருமை யாருக்கும் போகும், கண்டிப்பா நம்ம டீச்சர்ஸ்க்கு தான் போகும். அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸும் இப்போ கூட பிள்ளைங்கள மேத்ஸ்ல வீக்கா இருக்கும்போது கிளாஸ் சொன்ன மாதிரி எனக்கு சார் ஞாபகம் தான் வரும். எப்படி நைட் ஸ்டடி டைம்ல கூட சார் வந்து இங்க தங்கி நம்மள நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நல்லா உருவாக்குனாங்க. அந்த பெருமையெல்லாம் நம்ம டீச்சர்ஸ்க்கு தான் சேரும். அதே மாதிரி இந்த கேதரிங் இன்னைக்கு இது ஒரு சக்சஸ் ஆயிருக்கணும்னா அது ஆரம்பிச்ச நம்ம இன்ஸ்பெக்டர் ரஜு, அப்புறமா அலெக்சாண்டர், ரோஸ், இவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. இன்னும் ரூல்ஸ் வரல நினைக்கிறேன், அதை காணும். ஆனா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் போட்டு யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப்லயோ அவங்ககிட்ட எல்லாம் கான்டாக்ட் பண்ணி எல்லாரோட நம்பரை கலெக்ட் பண்ணி இன்னைக்கு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஒரு சில. ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் ஒரு ரிலீஜியஸா ஒரு சிஸ்டரா இன்னைக்கு இங்க இருக்கேன்னா அது இந்த ஸ்கூல் தான் இருக்கு. எனக்கு எப்பவுமே பிரதர் சொன்ன ஞாபகம் இருக்கும், வந்து பார் அப்படின்னா வந்து பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு இப்படி ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அந்த ஒரு பெருமை உண்மையா பிரதருக்கு நான் எப்பவுமே நம்ம பிரதரை கான்டாக்ட் ஒண்ணு கிடையாது. ஆனா எப்பவுமே நான் இந்த வாழ்க்கை நினைக்கும் போது எனக்கு பிரதர் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு ஒரு சிஸ்டரா உங்க முன்னாடி நிக்கன்னா அந்த ஒரு பெருமை பிரதருக்கு தான் சேரும். எப்பவும் ஜென்ஸா சொல்லுவேன், ஜென்ஸா பிரதருக்கு அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுவா. ஒரு நாள் நான் பெங்களூர்ல இருக்கும்போது பிரதர் ஜென்ஸாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க, மீட்டிங் வந்துருந்தாங்க. அப்போ பிரதர் ஜென்ஸா கால் பண்ணி பேசினப்புறம் பிரதர் சொல்லியிருக்காங்க நான் பெங்களூர்ல இருக்கேன். ஜென்ஸா சொல்லியிருக்காங்க ரெஜில் அங்கதான் இருக்கேன் பிரதர், போய் விசிட் பண்ணுங்க. பிரதர் கால் பண்ணாங்க, போன் அட்டன் பண்ணா யார் பேசுறீங்க, ஏதோ ஒரு சவுண்ட் இன்னும் அந்த வாய்ஸ் தெரிஞ்சா நீ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியல. பிரதர் சொன்னாங்க ஒரு பிரதர் தான் பேசுறேன், ஒரு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என் பிரதர் தட்டுச்சு வர எங்க இருக்கீங்கன்னு கேட்டப்பறம் வந்து பார்த்தாங்க. அந்த உண்மை எங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஒரு ஹெச்எம் வந்து பார்க்கணும்னா அது ரியலி அந்த ஹெச்எம்மோட பெருமை அப்படி ஒரு சிம்பிள் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு உண்மையா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு ரிலீஜியஸ் லைஃப்ல இருந்துச்சு உங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி வந்து எனக்கு பேசுறது ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்ல எல்லா டீச்சர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன்னா இன்னைக்கு நாங்க ஒரு டிசிப்ளின் வாழ்க்கை வாழ்றோம்னா அந்த பெருமை உங்க எல்லாரையும் சேரும். அதே மாதிரி நீங்க எல்லாம் இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சிருக்கீங்க, எல்லாருமே கொஞ்சம் யோசிங்க சரியா, இது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம பிள்ளைங்களையும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த அலெக்சாண்டர் 3 பையன் வச்சிருக்கான், அந்த 3 கண்டிப்பா வரும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ப்ரிப்பரேஷனே இல்லாம வந்தாலும் மைக்கு கிடைச்சது எங்களுக்காக. யோசித்து அது அதிகமாக பேசிய சகோதரிக்கு நன்றி. அதே நேரத்தில் தன்ராஜ் பிரதர் என்கிட்ட சொன்னது ஒரு நாள் எனக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். நான் வந்து பிரதர் தான் எப்பவும் அந்த ரேங்க் கார்டு தரதுக்கு கிளாஸ்ல வருவாங்க. வரும்போது ஒரு முறை நான் வந்து கேட்டிசத்தில் ஃபெயில் ஆயிட்டேன். பிரதர் ஒரு பெரிய கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு பாடம் ஃபெயில் ஆனா ஒரு அடி. அப்போ பார்த்தாங்க ஒரு பாடம் ஃபெயிலா இருக்கு, என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தா கேட்டிசம். நீ என்ன ஹிந்துவா அப்படின்னு கேட்டது எனக்கு இப்போ அதே மாதிரிதான் என் பிள்ளைங்களும் அப்படிதான் கேட்டிசத்துல கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்ப எனக்கு பிரதர் சொன்னதான் நான் அடுத்து பேசுறதுக்காக பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்கள் மற்றும் எனது அருமை நண்பர்களுக்கும் எளிய காலை வணக்கம். தப்பே பண்ணாமல் இருந்தாலும் பயம் வரும், ஆசிரியரையும் போலீஸையும் பார்த்தார். ஆனால் இன்று அந்த பயம் பல 100,000 மடங்கு மரியாதையும் பெருமையும் உணர
இருந்தாலும் நமது பள்ளி நினைவு வரும்போது நமது இந்திய பணியிடத்தில் நண்பர்கள் மத்தியில் பள்ளியை பற்றி பேசும்போது எவ்வளவு பெருமிதமாக உணர வைக்கும் பள்ளியின் நினைவுகள். ஒவ்வொரு தடவை முட்டத்திற்கு வரும்போதும் ஏக்கமாக மறுபடியும் மாணவர்களாக இந்த பள்ளியில் இதை ஆசிரியரிடம் படிக்க மாட்டோமா என்று அனைத்திற்கும் மேலாக ஆசிரியர்களெல்லாம் ஆசிரியராக இருந்து ஒரு தாயாக தந்தையாக இருந்து எங்களை நல்வழிப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் திறமையை கண்டுணர்ந்து எங்களை வகைப்படுத்தி பட்டை தீட்டியும் பல மடங்கு பயன் தர செய்தவர் எங்கள் பிரதர் தனராஜ் அவர்கள் பற்றி பள்ளி நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை பார்த்து வியந்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம். I just want to say, for a teacher, you are number one. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். அப்போதும் மனப்பாடம் பண்ணுவதுக்கு காப்பி தான், இப்பவும் காப்பி தான். அடுத்து அடுத்தது அலெக்ஸ் பேசுவார். வணக்கம். திரும்பி திரும்பி பார்க்குறேன், பேச தெரியாது. சும்மா தனியாக கதை அடிக்கிறான்னு நினச்சிருவேன். மீட்டிங்கில் இது மாதிரிலாம் பேச வராது, ப்ரிப்பேரும் பண்ணலை. சரி, இது ஒரு நல்ல சந்தோஷமான நேரம். என்னன்னா ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கு. கூட சேர்ந்து படித்தவங்க, எங்களுக்கு படித்து கொடுத்தவங்க, எங்களை நல்வழிப்படுத்துகிற ஆசிரியர்கள், ஸ்பெஷலாக நம்ம தனராஜ் பிரதர், எல்லாரும் எல்லா வகையிலையும் ஒழுக்கம், படிப்பு, நாங்கள் தான் ஃபாலோ பண்ணல, அது வேற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில இந்த பள்ளியை விட்டு வெளியில போன அப்புறம் தான் இந்த பள்ளியுடைய அந்த கட்டுப்பாடு, அந்த ஒரு ஒழுக்கம், படிப்பு, அதை பற்றி கொஞ்சம் அதிகமா ஃபீல் பண்ண ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இப்படி ஒரு திடீர்னு ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு ஸ்பார்க், யாருக்கோ எங்கேயோ ஸ்பார்க் ஆகி அதை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு டீமே சேர்த்து இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணத்தில் இருக்கிறோம். நன்றி. ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கும் இங்கே வந்திருக்கவங்களுக்கும் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். சும்மா மேக்கப் மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த அலெக்சாண்டருக்கு நன்றி. அடுத்ததாக பேசுவதற்கு மேரி ரஜு வருகிறார். ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மதிய வணக்கங்கள். நான் 6th இருந்தே இங்க ஜாயின் பண்ணி எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை நான் நிறைய வருஷங்கள் நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் என்னோட அட்மிஷன் 10th தான். ஆக்சுவலா 10th எந்த ஸ்கூல்லையுமே அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா 91 வேற ஸ்கூல்ல இருந்து 90ல வேற ஸ்கூல்ல இருந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையால படிக்க முடியாததுனால நான் இங்க வரேன். அப்ப நம்ம பிரதர் எங்க அம்மாட்ட கேட்டு வேற ஸ்கூல்ல நீங்க அட்மிஷன் கேட்டிருக்கிறீங்க, அதனால எப்படி நான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னப்ப எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பொண்ணை இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா இந்த ஸ்கூலுக்கும் பெருமை, அவ பெருமை தேடி தருவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா எங்க அம்மாவோட சேலஞ்சை நான் இது வரைக்கும் நிறைவேற்றிட்டேனா அப்படின்றது எனக்கு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இருந்தாலும் நான் 6th இருந்து படிக்காம மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. 11th 12th அடுத்தது காலேஜ் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த 10th 1 year இந்த நினைவுகள் என்னைக்குமே மாறாதது, பசுமையானது. பிரதர் நிறைய விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், படிப்பு எல்லாத்துலயுமே ஒன்னொன்னுக்குமே சேலஞ்ச் பண்ணி ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ், பிடி டீச்சர் முதல்ல சொல்ல போனா எனக்கு, ஏன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி நிக்கிறேன்னா நிச்சயமா என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் இருந்துதான். அத்லெட்ல நான் அன்னைக்கு ஒரு சின்ன பொறிதான் என்னை உருவாக்கி இந்த அளவுக்கு
வழியில் அனுப்புனதுனால தான் கண்டினியூட்டி இந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸில் நான் வந்து டெவலப் ஆகி ஸ்டேட் வரைக்கும் நான் போயிட்டு என்னோட இந்த வாழ்க்கை வேலை எல்லாமே வந்து இந்த ஸ்கூலோட ஃபவுண்டேஷன் தான். அதை வந்து என்னைக்குமே மாற்ற முடியாதது, அழிக்க முடியாது. நான் பிரதர்கிட்டே பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு தடவையும் ஃபோனில் பேசும்போது சொல்லியிருக்கிறேன், தலை நீங்கள் தான் வந்து எங்களை உருவாக்குனது, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. அது ஈவன் எல்லாரும் சொல்லுவாங்களா என்ன தெரியாது, நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் அந்த அந்த டயத்தில் ஹெச்எம்மா நீங்கள் இல்லாமல் வேற யாராக இருந்திருந்தாலும் எனக்கு நிச்சயமாக அட்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இழந்திருப்பேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ் டீச்சர் செல்மா டீச்சர்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு அவங்க வரல, பொறுமையாக அவங்க சொல்லி தந்த விதம் கற்றுக்கிட்டதுனால நான் வந்து 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க முடிஞ்சது தமிழில். அதே மாதிரி செலின் டீச்சர்கிட்ட எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தமிழில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, பொறுமையாக புரியுறது மாதிரி இது பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள லைஃப்பில் வந்து அவங்க என்னை வந்து ரொம்ப கேர் எடுத்துட்டு, எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்துட்டு ஒவ்வொரு தடவையுமே என்னை ஃபோன் பண்ணி கேட்கும் போதும், எங்கள் ரிலேஷன் பக்கத்தில் அவங்க போகும்போதும் அவங்க வந்து ஒவ்வொரு தடவையுமே கேட்குற விதம் பார்த்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளை இன்னுமே மறக்காமல் வச்சுருக்குறாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து பெரிய பெரிய நன்றிகள். அதே மாதிரி மறக்கவே முடியாத ஒரு டீச்சர் டென்சிலி டீச்சர் இங்கிலீஷ் எடுத்தாங்க. இங்கிலீஷில் வந்து அவங்கள இங்கிலீஷை நாங்கள் வந்து கற்றுக்கிட்டதை விட அவங்கள ரசித்தது தான் அதிகம். இன்னைக்கு நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு மேப் வந்து ஒவ்வொரு இடம் இந்த கேபிட்டல் இங்கே இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஹிஸ்ட்ரி ஜாரபி எடுத்த ஸ்டெல்லா டீச்சர் நோ சான்ஸ், மறக்கவே முடியாது. ஒவ்வொரு மேப்லையும் ஒவ்வொரு இடத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி படிச்சுட்டு குரூப்பாக பிரித்து குரூப் லீடர்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு அந்த படிக்கிற மெத்தடை சொல்லி கொடுத்தவங்க. இன்னைக்கு அவங்க வரல, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மேக்ஸ் சார், சுசநாயக சாரை வந்து சத்தியமாக மறக்க முடியாது. வாழ்க்கையில் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு படியில் வந்து யாராவது ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையே கொஞ்சம் கணக்கு தப்பாக சொல்லிட்டாங்கன்னா சுசநாயக சார்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா 11th 12th படித்தோம், அப்பெல்லாம் கூட யாருமே மெமரியில் இல்லை. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நைட் ஸ்டடி, டே ஸ்டடி எங்களை வந்து ஒவ்வொரு படிக்கும் வழி நடத்தி ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்து லைன் பை லைனா கொண்டு வந்து எங்களை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா பிரதருக்கு அடுத்தபடியா நிச்சயமா வந்து சூசநாயகன் சார் தான். விட்டு போயிருக்கோம். ஏன்னா நிறைய வந்து மற்ற டீச்சர்ஸ் பத்தி எனக்கு தெரியல. என்னோட இது வந்து நான் 10th தான் வந்தேங்கிறதுனால, ஆனா எல்லா டீச்சர்ஸையும் தெரியும். அவங்க எப்படி இது பண்றாங்க, பிள்ளைங்கள்ட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் கூப்பிட்ட உடனே நல்ல மனசோட எங்களை வாழ்த்துறதுக்கும் வந்து கலந்துக்கிட்ட எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றிகள். ஒன்ஸ் அகெயின் வந்து பிரதரை இதே சேம் இது வந்து எங்களுக்கு கண்டினியூவா இருக்கும். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவலும் சரி, நாங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ரீதியில எங்களோட இந்த 91 டீம் வந்து ஒரு 65-70 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் உயிரோட இருக்கிறோம்னா அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஆசை அதிகமா அப்படி லைஃப் லாங்